இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு ஆதாரமாக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் 9-10ஆம் வசனம் வாசிக்கிறேன். நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை குறித்து சில வாரங்களாக நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். இந்த உலகம் மாயையான உலகம், அந்நீரும் பரதேசியும் போல் இந்த உலகத்தின் வழியாய் கடந்து செல்லுகிறோம். நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை. அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியர் 3:20 சொன்னார், நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை விட்டு கடந்து செல்லும் முன்னால் உங்களுக்காக பரம வாசஸ்தலங்களை ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படி சீக்கிரமாய் உங்களை சேர்த்துக் கொள்வேன் என்று ஆண்டவர் சொல்லி சென்றார். ஆண்டவர் ஜெபிக்கிறதை கற்றுக் கொடுக்கும் போது அந்த ஜெபத்தை எங்கே இருந்து ஆரம்பிக்க வேண்டும்? பூமியில் உள்ளவைகளிலிருந்து அல்ல, பூமிக்குரிய தேவைகளுக்கு முதலிடம் கொடுப்பதற்கு முன்பாக பரலோகத்திலிருந்து ஆரம்பிக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்தார். பரமண்டலங்களில் இருக்கிற எங்களுடைய பிதாவே. இயேசு மலை பிரசங்கத்தை செய்யும்போது சொன்னார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அதன் நீதியும் தேடுங்கள். முதலாவது தேவனுடைய ராஜ்யம், பரலோக ராஜ்யம். அந்த ஹெவன்லி சீக்ரெட்ஸை அறிந்தவர்கள் கொஞ்ச கால உலக வாழ்க்கைக்குரியதை கேட்பதை பார்க்கிலும் பரலோகத்திலிருந்து எல்லாவற்றையும் அவர்கள் ஆரம்பிப்பார்கள். வேதத்தின் முதல் வசனம் சொல்லுகிறது, ஆதியிலே தேவன் வானத்தை, பூமி 2வது தான், பாதாளம் சிருஷ்டிக்கப்பட்டது 3வது. நீங்க எதை ஆரம்பிக்கனாலும் முதல்ல பரலோகத்தை நினைவு கூறுங்க, பரலோகத்தில் உள்ள தேவனை நினைவு கூறுங்க. ஆண்டவர் உங்களுக்குள்ளே முதலாவது ஸ்தாபிக்க விரும்புகிறவர் வானத்தை தான் உங்களுக்குள்ளே ஸ்தாபிக்க விரும்புகிறார். ஆகவே ஜெபிக்கும் போது ஆண்டவர் சொல்லிக் கொடுத்தார், எப்படி ஆரம்பிக்கணும்? பரமண்டலங்களில் இருக்கிற எங்களுடைய பிதாவே. பழைய ஏற்பாட்டில் ஒரு இடத்திலாவது ஹெவன்லி ஃபாதர், பரம பிதாவே ஒரு இடத்துலையும் சொல்லப்படல. புதிய ஏற்பாட்டில் தான் இயேசு கிறிஸ்து பரலோக தேவனை நமக்கு அன்புள்ளவராய் காண்பிக்க வந்தார். ஆகவே ஜெபிக்கும் போது கடவுளேன்னு கூப்பிடாம, எம்பெருமானேன்னு கூப்பிடாம, அருள்நாதனே என்று கூப்பிடாம, பிதாவே, பரமண்டலங்களில் இருக்கிற எங்களுடைய பிதாவே. பரமண்டலங்களிலே எங்களுக்கு ஒரு பிதா இருக்கிறார். பூமியில் நாங்கள் வாழ்ந்தாலும் எங்களுக்கு ஒரு பிதா அங்கே உண்டு. நாங்கள் அநாதைகள் அல்ல, திக்கற்றவர்கள் அல்ல, வானத்தின் கீழாய் திறந்து விடப்பட்டவர்கள் அல்ல. பரலோகத்தில் உள்ள எங்கள் பிதாவே என்று ஆரம்பிக்கிறோம். நம்முடைய பிதாவானவர், நம்மை சிருஷ்டித்தவர், நம்மை வழி நடத்துகிறவர் பரலோகத்தில் இருக்கிறார். அதை முதல்ல உணர்ந்து கொள்ளுங்க. 2வது, ஜெபிக்கும்போது உம்முடைய ராஜ்யம் வருவதாக
எனக்குள்ளே உம்முடைய ராஜ்யம் முதல்ல ஸ்தாபிக்கப்படணும். எனக்குள்ளே பரலோகத்தை ஸ்தாபிக்க ஆவியானவர் எனக்குள்ளே வந்து அந்த பரலோகத்தை எனக்குள்ளே ஸ்தாபிக்க வேண்டும். இரண்டாவதாக உம்முடைய ராஜ்யம் வருவதாக என்று சொல்லும்போது 1000 வருஷத்திலே ஆண்டவருடைய ராஜ்யம் பூமியிலே அமைக்கப்படுவதை நாம் எதிர்பார்க்க வேண்டும். அந்த ராஜ்யத்துக்கு பெயர் அன்பின் குமாரனுடைய ராஜ்யம். முதலாவது நமக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே தேவனுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுகிறது. இரண்டாவது அன்பின் குமாரனுடைய ராஜ்யம் இந்த பூமியில் 1000 வருஷம் நடக்க போகிறது. மூன்றாவது நாம் எல்லாரும் இந்த உலகத்தை விட்டுவிட்டு ஒரே தரம் மரிப்பது ஒரு மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கு பிறகு நாம் பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்கிறோம். பூமியில் வாழும்போது இந்த சின்ன உள்ளத்திலே ஆண்டவருக்கு இடம் கொடுக்கும்போது ஒரு நாள் அவருடைய பெரிய ராஜ்யத்திலே அந்த மகிமையின் தேசத்திலே மகிமையான தேவ தூதர்கள் நிரம்பின தேசத்திலே ஒளிமயமான தேசத்திலே இரவும் பகலும் ஆராதிக்கிற தேசத்திலே கவலையும் கண்ணீரும் துயரமும் துன்பமும் இல்லாத மகா மகிழ்ச்சியான தேசத்திலே நாம் அவரோடு கூட என்றென்றைக்கும் வாழுவோம். தாவீதை பார்த்து, பா, நான் உனக்கு என்ன செய்யணும்னு விரும்புகிறா? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதம் கேட்கலாம். சாலமோன் ஞானத்தை கேட்கலாம். தாவீது கேட்டார், பூமியில் உள்ள நாளெல்லாம், என் ஜீவன் உள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரணும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருக்கணும். இதைவிட பெரிய ஒரு காரியத்தை எந்த மனுஷனாலும் ஆண்டவரிடத்தில் கேட்கவே முடியாது. ஒருவன் கேட்டானாம், பூமியிலே அந்த ஐஸ்வர்யவானை போல இருக்கணும், பரலோகத்திலே லாசருவை போல இருக்கணும். அல்ல, கர்த்தர் என்னுடைய மேய்ப்பராய் இருக்கிறபடியால் இந்த பூமியில் நான் வாழும் போதெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரணும். பரமண்டலங்களில் இருக்க என்னுடைய பிதா அவருடைய வீட்டிலே நான் நீடித்த நாட்களாய் நிலைத்திருக்கணும். பழைய ஏற்பாட்டிலே பொதுவாக இஸ்ரவேலர் எல்லாரும் ஆண்டவரை பிதான்னு அழைக்க மாட்டாங்க, வாய் திறந்து அழைக்க மாட்டாங்க. அப்பா பிதாவே என்று அழைக்கப்படுகிற புத்திர சுவிகாரம் அவர்களுக்கு கொடுக்கப்படவில்லை. அவர்கள் எல்லாரும் ஆண்டவரை பார்க்கும்போது கண்டிப்புள்ளவர், கோபம் உள்ளவர், நியாய தீர்ப்புள்ளவர், சின்ன காரியம் தப்பாக செய்துட்டாலும் பெரிய தண்டனையை தருகிறவர். உசியா உடன்படிக்கை பெட்டி கீழே விழும்போது பிடிக்க போனால் ஆண்டவர் அடித்தார். உசியா ராஜா பலிபிடத்துக்கு போனார். திடீரென்று ஆண்டவர் அடித்தனால் அவருக்கு குஷ்டரோகம் பிடித்தது. எல்லாம் ஒரு பயங்கரமான ஆண்டவராக, சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவராக, கோப கனல் பறக்கிறவராகத்தான் பழைய ஏற்பாட்டிலே அவர்கள் கர்த்தரை பார்த்தார்கள். ஆண்டவர் சீனாய் மலையில் இறங்கி வந்தபோது அந்த மலை அப்படியே அதிர்ந்தது, மின்னல்கள் உண்டானது, இடிமுழக்கம் உண்டானது. அந்த காட்சியை பார்த்து இஸ்ரவேலர் நடுநடுங்கினார்களா. ஆண்டவரை நியாய தீர்ப்பணுகிறவராக, கண்டிப்புள்ளவராக அப்படித்தான் அவர்கள் பார்த்து கொண்டார்களே தவிர அவரை அன்புள்ளவராக, பாசமுள்ளவராக, அரவணைக்கிறவராக அவர்கள் பார்க்கவில்லை. இயேசு கிறிஸ்து இஸ்ரவேலர் பார்த்திராத பிதாவினுடைய ஒரு பகுதியை நமக்கு காண்பித்தார். அதுதான் பிதாவினுடைய அன்பு. நாம் ஒவ்வொரு ஆராதனை முடிவில் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையை சொல்லுகிறோம். அடுத்ததாக பிதாவினுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியத்தையும் நாம் பற்றி சொல்லுகிறோம். பரலோகத்தில் இருக்கிற பிதா ஆவியாய் இருக்கிறார்.
அவரை ஜோதிகளின் பிதா என்று அழைக்கிறோம். பூமியில் இருக்கிற நாம் மாம்சத்தில் இருக்கிறோம். இந்த மாம்சத்தில் இருக்கிறனாலே ஆவியாய் இருக்கிறவரை அதிகமாய் தெரிந்து கொள்ள முடிவதில்லை. கடல்ல ஒரு மீன் இருக்குது, தரை எப்படி இருக்கும், காடு எப்படி இருக்கும், அதை பார்த்து வாழணும்னு நினைச்சா மீனால முடியாது. அது தண்ணிக்குள்ள மாத்திரம்தான் இருக்க முடியும். தண்ணியை விட்டு வெளியே வந்தது செத்தே போகும். ஆனால் ஒரு தவளை இருக்குன்னு வைத்துக்கோ. தவளை தண்ணிக்குள்ளேயும் இருக்கும், நிலத்திலையும் இருக்கும். ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் பரிசுத்தாவியால் அபிஷேகம் பண்ணப்பட்டபடியால், ஆவியாய் இருக்கிற வேதத்தை அறிந்தபடியால், ஆவிக்குரிய பரலோகம் எப்படி இருக்குங்கிற நமக்கு தெரிகிறது. ஆனால் உயிர் வாழ்கிற நாளெல்லாம் பரலோகத்தில் போய் தங்கி இருக்க நம்மால முடியாது. மீன் தண்ணிக்குள்ளே மட்டும்தான் இருக்கும், தவளை தண்ணிக்குள்ளேயும் இருக்கும், நிலத்துக்குள்ளேயும் இருக்கும். ஆனால் ஒரு கொக்கு தண்ணிக்குள்ளேயும் இருக்கும், நிலத்துலேயும் இருக்கும், வானத்துலேயும் பறந்து போயிட்டே இருக்கும். நமக்கு வானத்தில் பறக்க முடியல, தண்ணிக்குள்ளே போய் வாழ முடியல, நம்ம தரையில் தான் வாழ்ந்துட்டுருக்கோம். தரையில் தான் வாழ்ந்துட்டுருக்கோம். சின்ன பிள்ளையில் ஒரு கதை படிச்சிருப்பீங்க. ஒரு குளத்தில் ஒரு ஆமையும் அன்னப்பறவையும் ரொம்ப ஃப்ரெண்டாக இருந்துச்சான். குளத்தை ஆரம்பிச்சிச்சு. அன்னப்பறவையெல்லாம் பக்கத்து குளத்துக்கு போகலான்னு பிளான் பண்ணிகிட்டு இருந்தது. இந்த ஆமை அழுதுச்சு, நான் எங்கே போவேன், உங்களை மாதிரி எனக்கு பறக்க தெரியல, இன்னொரு குளத்தை நோக்கி போக முடியாது. அந்த அன்னப்பறவை சொல்லிச்சான், கவலைப்படாத, என் ஃப்ரெண்டு இன்னொரு அன்னப்பறவை இருக்குது, 2 பேரும் ஒரு அழகான குச்சை எங்கள் வாயில் பிடிச்சிட்டு நாங்கள் பறக்கிறோம், நீ நடுவில் கவிட்டு எங்கள் கூடயே வந்துரு. சரின்னு சொல்லிட்டு 2 அன்னப்பறவை ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு நீள குச்சி கொண்டு வந்தது. ஆமை அதை நல்லா உறுதியாக பிடிச்சிச்சு. 2ம் தூக்கிட்டு பறந்தது. கிராம மக்களுக்கு திடீர்னு மேலே பார்த்தா ஆமை மேலே பறக்குது. இது என்ன அதிசயமான காட்சி, ஓன்னு பார்த்து சந்தோஷப்பட்டு ஆமைக்கு கோபம் வந்தது பாருங்க. அந்த கோபத்தில் இது ஜனங்களை திட்டணும்னு நினச்சிது, வாயை கொம்புலேருந்து விட்டுருச்சு. இன்றைக்கி அநேகர் என்ன நினைக்கிறாங்க, எங்கள் அம்மா பரலோகத்து போயிடுவாங்க, முந்தானையை பிடிச்சி நானும் பறந்து போயிடுவேன். மற்றவங்க பரிசுத்தத்தை பயன்படுத்தி நீங்கள் பரலோகத்துக்கு போக முடியாது. அவரை எப்படி பரிசுத்தமாக வாழ்கிறாங்களோ அதுக்கு தகுந்தபடி தான் பரலோகத்துக்கு போக முடியுமே தவிர, பெஞ்சாதியுடைய பரிசுத்தத்தை வச்சு புருஷன் மேலே போயிடலான்னு பார்த்தா முடியாது. புருஷனுடைய பக்தியை பார்த்து மனைவியும் போயிடலாம், பிள்ளைகளும் போயிடலான்னு பார்த்தா முடியாமல் போயிடும். ஒவ்வொருவருக்கும் பரலோகத்தோடு நேரடியான தொடர்பு இருக்கணும். இந்த பூமிக்குரிய வாழ்க்கை நிலையான வாழ்க்கை அல்ல. நான் பூமியில் வாழும்போது ஆவிக்குரியவனாய் வாழ்ந்தால்தான் ஆவிக்குரிய உலகமாகிய பரலோகத்தில் நான் சென்று சேர முடியும். பரலோகத்தை பற்றிய ஒரு தரிசனம் இருக்கும்போது தான் அவர்கள் பரலோகத்தை நிச்சயமாய் சென்று அடைவார்கள். சிலர் பரலோகத்தை பற்றி யோசிக்கிறதே இல்லை, தேவதூதர்களோடு ஆடி பாடுவோம் என்று எண்ணுகிறதும் இல்லை, அது எவ்வளவு மகிமையான தேசம் என்பதை உணர்கிறதும் இல்லை, தங்களுடைய பெயர்களெல்லாம் ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது உணர்வதும் இல்லை. நம்முடைய பிதா அங்கே இருக்கிறார், இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து அங்கே அமர்ந்திருக்கிறார்,
அவர் நமக்காக இயேசு பிதாவினுடைய வலது பார்சத்தில் பரிந்து பேசுகிறார். நமக்கு பரம எருசலேம் என்ற பெரிய நகரத்தை ஆண்டவர் உண்டு பண்ணி இருக்கிறார். நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் தங்களுடைய ஓட்டத்தை வெற்றியோடு ஓடி முடித்து பரலோகத்துக்கு போயிருக்கிறார். அந்த விசுவாசம் அநேகம் பேருக்கு இல்லை. ஏறக்குறைய 20 ஆண்டுகளுக்கு முன்பாக என்னை தொட்ட ஒரு சம்பவம் உண்டு. எனக்கு ஒரு அருமையான ஒரு சிநேகிதன் கர்நாடகாவில் ஹட்டி என்ற பகுதியில் இருந்தார். பெரிய இன்ஜினியர் படித்தவர். வேலை ரிசைன் பண்ணிட்டு 20-22 வயசுல தான் ஃபுல் டைம் ஊழியத்துக்கு வந்தார். ஒரு பிரசங்கம் ரொம்ப ஃபயராக இருக்கும். எப்பவும் உபவாசம். ஒரு முறை அவரிடத்தில் எனக்கு நீண்ட நாள் உபவாசம் இருக்கணும்னு சொன்ன உடனே எங்கள் இடத்துக்கு வந்துருங்க என்று கூப்பிட்டார். நான் போனேன். நல்ல அறையை கொடுத்தார். எனக்காக தொடர்ந்து ஜெபம் பண்ண வேண்டும் என்று அந்த சபையில் ஒரு 40 விசுவாசிகளை டேன் டியூட்டி போட்டு, சாம் ஜெபத்தில் இங்கே ஜெபம் பண்ணும்போது நீங்கள் எல்லாம் அந்நிய பாஷையில் ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கணும். நான் உங்களை பார்க்க முடியாது, அவங்களையும் நான் பார்க்க முடியாது. ஆனால் அவங்க ஜெப சத்தம் என் காதில் கேட்டுக்கிட்டே இருக்கும். இதனால் அது ஒரு நீண்ட உபவாசத்தை என்னால் எளிதாய் மேற்கொள்ள முடிந்தது. கொஞ்ச நாளானது நான் கேள்விப்பட்டேன் 2 கிட்னியும் ஃபெயில் ஆகி சென்னைக்கு வந்து விட்டார் ட்ரீட்மெண்ட்டுக்காக. அவருடைய இளம் மனைவி, ஒரு குழந்தை நம்ம ட்ரிப்ளிகேனில் உள்ள ஒரு ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆனார்கள். ஒவ்வொரு இரவும் நான் அவரை பார்க்க போவேன். எங்கே மீட்டிங் நடந்தாலும் சரி, 11-12 மணிக்கு அவர்கிட்ட போனேன் என்றால் 1 மணி நேரம் நான் அவரோடு பேசிக்கொண்டே இருப்பேன். 2 மணி போல் தான் வீட்டுக்கு திரும்புவேன். ஒரு இரவு அவரை பார்க்கும்போது அவர் சொன்னார், என்னை தேவ தூதர்கள் சந்தித்தார்கள், பரலோகத்துக்கு வரும்படி அழைத்தார்கள். என்னுடைய ஓட்டம் முடிந்தது, நான் பரலோகத்துக்கு போக போகிறேன் என்றார். எனக்கு பெரிய ஷாக்காக இருந்தது. நான் சொன்னேன், என்ன உங்களுக்கு 35 வயசு கூட ஆகலை, சின்ன குழந்தை, இளம் மனைவி, ஊழியம் வளர்ந்து கொண்டு இருக்கிறது, அது எப்படி ஆண்டவர் உங்களை எடுப்பார்? அவர் தானே சொல்லுகிறார், அறுவடை மிகுதி, வேலையாட்கள் இல்லை. பரிதபித்து கொண்டிருக்கும் போது, ஊழியர்கள் குறைவாக இருக்கும்போது, உண்மையும் உத்தமானவர்களை பார்ப்பதே அரிதாக இருக்கும்போது உங்களை ஆண்டவர் எப்படி கொண்டு போய் விடுவார்? அப்படி நீங்கள் பரலோகத்தில் போய் என்னதான் பண்ண போறீங்க? பூமியில் இருந்தாவது ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணி கொண்டு இருக்கலாம். இப்போ நீங்கள் பரலோகத்துக்கு போகணுன்னு அவசியம் இல்லை. அவர் சொன்னார், மகாராஜா கம்பீரமாய் பரலோக வீதியில் வரும்போது ஜீவ விருட்சத்தின் இலைகள் கீழே விழுந்து கிடக்கும். அதையெல்லாம் நான் சுத்திகரித்து ராஜா வருகிற பாதையில் அவர் அவளோடு எதிர்பார்ப்பேன். பரலோக காட்சிகளை விவரித்தார். அப்படி பரலோகத்தை பற்றி அவ்வளோ இன்ட்ரெஸ்டாக யாரும் பேசினதை இதுவரை நான் கேட்டதே இல்லை. அவ்வளோ அருமையான விளக்கங்கள். அது எப்படி கண்ணீர் இல்லாத தேசமாக இருக்கும், எப்படி எந்தெந்த பரிசுத்தவானை பரலோகத்தில் முதல்ல பார்ப்பேன், அவரோடு எப்படி கலந்து பேசுவேன், நிறையா சொல்லிக்கொண்டே வந்தார். ஒரு பக்கம் என்னுடைய உள்ளம் உடைந்தது, மறுபக்கம் இவ்வளவு பரலோகத்தை தரிசனத்தால் இவ்வளோ சிந்தித்திருக்கிறாரே, எண்ணி இருக்கிறாரே என்று ஆச்சரியமாக இருந்தது. 2 மணி வரை இரவு அவரோடு பேசி கொண்டிருந்தேன். வீட்டுக்கு வந்து சேர்ந்தேன். காலை 5 மணிக்கு செய்தி வருகிறது, அவர் மரித்து விட்டார் என்று. தாங்கவே முடியவில்லை. ராத்திரி 2 மணி வரை பேசிக்கொண்டிருந்தார். இடையில 3 மணி நேரம் தான் இருக்கிறது.
அதுக்குள்ளே இறந்து போய்விட்டாரா? அந்த துக்கத்தை என்னால் தாங்கவே முடியவில்லை. மனதுக்குள்ளே தேவனை குறித்த ஒரு முறுமுறுப்பு உண்டாது. ஏன் இவரை ஆண்டவர் எடுத்தார்? இரக்கமுள்ள தேவன், சின்ன குடும்பம், சின்ன கை குழந்தை, நல்ல பெரிய ஊழியம், கொஞ்ச நாள் பூமியில் வைத்து ஊழியத்தை நிறைவேற்றியிருக்க கூடாதா? மிகவும் அழுதேன். ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே உம்மை பேச்சு கா என்று சொன்னேன். அடுத்த நாள் அடக்காரானைக்கு ஆகி போயிருந்தேன். ஆனாலும் என்னுடைய உள்ளம் அவருடைய மரணத்தை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. முறுமுறுத்து கொண்டே அந்த அடக்காரானையிலே நின்று கொண்டிருந்தேன். ஏன் கர்த்தர் அவரை எடுத்தார்? அடக்காரானையிலே பாஸ்டர் மோகன் பேச வந்தார். ஒரு 5 நிமிடம் மிக சுருக்கமாக, மிக அழகாக, கிறிஸ்தவர்களுக்கு மரணம் ஒரு முடிவல்ல, நாம் பரலோக ராஜ்யத்தை விசுவாசிக்கிறோம், கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் அங்கே போவார்கள். சரீரம் அழிவுள்ளதாய் விதைக்கப்படும் போது ஒரு நாள் வரும், அது அழிவில்லாததாய் எழுந்திருக்கும். சாவுக்கேதுவான சரீரம் விதைக்கப்படுகிறது, ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்கும். பரலோகத்துக்கு போக வேண்டும் என்றால் ஒரு ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்க வேண்டும். அற்பமான சரீரம் விதைக்கப்படும் போது மகிமையான சரீரம் எழுந்திருக்கும். மற்ற எந்த மார்க்கத்துக்கும் இல்லாதபடி கிறிஸ்தவ மார்க்கத்தில் மகா பெரிய நம்பிக்கை ஒன்று உண்டென்றால் அது உயிர்த்தெழுதலின் நம்பிக்கை தான். இயேசு மரித்தோரிலிருந்து எழுந்து முதற் பலனானது போல கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் முதலாவது எழுந்திருந்து அந்த உயிர்த்தெழுதலிலே பங்கு பெறுவார்கள். கிறிஸ்துவ மார்க்கம் மறுபடியும் ஒன்றாய் இணைகிற ஒரு மார்க்கம். நம்முடைய மரணமாயிருக்கட்டும் அல்லது கர்த்தருடைய வருகையாய் இருக்கட்டும், எது முதலில் நடக்கிறதோ அப்போது நாம் கிறிஸ்துவுக்குள்ளே மரித்தவர்களை காண்போம். 1 தெசலோனிக்கர் 4:16 ஆண்டவர் சொல்லுகிறார், கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார். பின்பு நாமும், உயிரோடு இருக்கிற நாமும் இமைப்பொழுதிலே மறுரூபமாக்கப்பட்டு மரித்து உயிரோடு எழுந்த பரிசுத்தவான்களோடு ஒன்றாய் சேர்வோம். இவ்வளோ ஒரு பெரிய நம்பிக்கை. இந்த நம்பிக்கை இருக்கிறதுனால்தான் சிலர் மரிக்கும் போது நாம் அழுது கொண்டே இருக்க போவதில்லை. ஒரு பரலோக ராஜ்யத்தை எண்ணி நம்மை தேற்றிக் கொள்ளுகிறோம். பூமியிலே நோயினால் எவ்வளவோ கஷ்டப்பட்டார்கள். பரலோகத்தில் போய் நிம்மதியாய் சந்தோஷமாய் இருக்கட்டும். ஆகவே அவர்களுக்கு குட் நைட் என்று சொல்லுகிறது போல குட் பை என்று சொல்லுவதில்லை. ஒரு சின்ன பிரிவு, மீண்டும் சந்திப்போம். ஒரு மிஷனரி ஒரு முறை கங்கை நதியோரம் கரையோரம் நடந்து போய் கொண்டிருந்தார். அங்கே ஒரு சூடுகாட்டை சந்தித்தார். 12 வயதுடைய ஒரு சிறுவன் மரித்து விட்டான். அவனுடைய சரீரத்துக்கு தீ மூட்டுவதற்காக, சிதையூட்டுவதற்காக தாய் தகப்பன் எல்லாரும் வந்திருந்தார்கள். விறகு கட்டையின் மேல் அவன் அடுக்கப்பட்டு இருந்தான். தீ எரிய ஆரம்பித்த உடனே இந்த தாய் நெஞ்சில் அடித்தாள், தலை மயிரை பிடித்து இழுத்தாள். தலைவரி கோலமாய் தரையில் உண்டா, ஐயோ மகனை, இனி நான் உன்னை காணவே மாட்டேனே, எங்கே போவாய்? அவள் அழுத அழுகை அந்த மிஷனரி உள்ளத்தை உடைத்தது. எல்லாரும் அழுதார். 2 கிலோமீட்டர் நடந்து போயிருப்பார். அங்கே ஒரு சிறிய ஆலயம். ஒரு 12 வயது பையன் மரித்து போனான். அடக்கம் பண்ணுவதற்கு தாய், உறவினர்கள் எல்லாரும் வந்தார்கள்.
அவள் அழுதாள். மகனை பார்த்து சொன்னாள், உன் பிரிவு என்ன தாங்க முடியல, என் கண்கள் கண்ணீர் குளமாயிருக்கிறது. ஆனாலும் மகனே, இயேசு வரும்போது நீ அவரோடு வருவாய், உன்னை நான் மீண்டும் சந்திப்பேன். மரணம் நித்தியமான ஒரு பிரிவல்ல, காலம் வேகமாய் ஓடிவிடும். உன்னை காண்பேன் என்ற நம்பிக்கை எனக்குள்ளே இருக்கிறதுனாலே என் துயரத்தை நான் தாங்கிக் கொள்ளுகிறேன். என்னுடைய கண்ணீர் உன்னை பார்க்கும்போது ஆனந்த களிப்பாய் மாறும். அவர் எண்ணினார், கிறிஸ்துவ மார்க்கம் எவ்வளவு நம்பிக்கையான மார்க்கம். பரலோகம் என்று ஒன்று இல்லாவிட்டால், உயிர்த்தெழுந்த வல்லமை என்று இல்லாமல் போனால் நாம் ஒருவரை ஒருவர் தேற்றவே முடியாது. வாழ்க்கை ஒரு அர்த்தமில்லாத வாழ்க்கையாய் போய்விடும். இறந்தவர்கள் மண்ணோடு மண்ணாகி உரமாய் போய் மரத்துக்கு பயன்படுவார்கள் என்றுதான் நாத்திகர்கள் சொல்லுகிறார். அவர்கள் பரலோகத்தை நம்புவதில்லை, தேவதூதர்களை நம்புவதில்லை, நித்தியத்தை நம்புவதில்லை. ஒரு ரசாயன கலவை போல சரீரம் பலதாய் சிதைந்து போய்விடும். அதுக்கு பிறகு ஒன்றுமே இல்லை என்றுதான் அவர்கள் எண்ணுகிறார். ஆனால் ஆண்டவர் நமக்கு போதித்தார், பரமண்டலங்களிலே முதலாவது ஒரு பெரியவர், ஒரு மகிமையின் ராஜா வீற்றிருக்கிறார். அவர்தான் பிதாவாகிய தேவன். அவர்தான் பரலோகத்திலே சிறந்தவர், மிக முக்கியமானவர். ஆகவே ஒவ்வொரு முறை ஜெபிக்கும் போது பரலோகத்தை ஞாபகப்படுத்துங்கள். ஜெபிக்கும் போது முதலாவது பரலோக பிதாவை முன்வையுங்கள். உங்களுக்காக பரலோகத்தை ஆயத்தம் பண்ணினது, வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணினது, நித்திய ராஜ்யத்தை ஆயத்தம் பண்ணினது, புதிய எருசலேமை ஆயத்தம் பண்ணினது அவர்தான். அவரை முன்னாக வையுங்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் அவரை பிதா என்று அறியவே இல்லை, பிதாவுடைய அன்பை அறியவே இல்லை. சங்கீதம் 103 வாசிக்கிறோம், தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். அவர்கள் அறியவே இல்லை. இஸ்ரவேல் தேசத்துக்கு நாங்கள் சிலராய் பயணம் போன போது பஸ்ஸில் எல்லா பாட்டையும் பாடிக்கொண்டு போவோம். ஒரு பாட்டை கேட்டதும் யூதனாயிருந்த அந்த இஸ்ரவேலனுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி ஏற்பட்டது. பாட்டை நிறுத்த சொன்னான். நீங்க என்ன யெகோவா ஈரே எல்லாமே பார்த்து, யெகோவாங்கிற பேரை இப்படி சர்வசாதாரணமாக சொல்றீங்களே, அபத்தம் அபத்தம் அபத்தம்னு வாயிலும் வைத்தையும் அடிச்சிட்டான். நாங்க அந்த பேரை உச்சரிக்கவே மாட்டோம், பயம். நீங்க பைபிள்ல வாசிச்சது இல்லையா, என்னுடைய நாமத்தை வீணாக வழங்காதுங்கன்ட்டு ஆண்டவர் சொன்னார் இல்லையா? நீங்க என்ன யெகோவா யெகோவா இனேசி யெகோவா ஈரே யெகோவா ஷாலோம் இஷ்டத்துக்கு யெகோவா யோகவான்னு சொல்றீங்களே. அவனுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அதை அவனால் ஏற்றுக்கொள்ளவே முடியல. நாங்கள் சொன்னோம், ஒரு உங்களுக்கு பயபக்திக்குரியவர், நடுக்கத்துக்குரியவர். ஆனால் நாங்கள் அவருடைய பிள்ளைகள், காணியாட்சிக்கு புறம்பாய் இருந்தோம். என்ன நல்ல ஒலிவ மரத்தோடு கர்த்தர் ஒட்ட வைத்தார். எங்களுடைய பிதா திராட்சை தோட்டத்துக்காரர், குமாரனாகிய கொடியிலே நாங்கள் இணைந்திருக்கிறோம். நாங்கள் அவரை நேசிக்கிறதுனால அவரை பாடி துதிக்கிறோம். அது அவனுக்கு புரியவே இல்லை. ஆகவே வேதம் முழுவதும் நீங்கள் வாசி பார்த்தீங்கன்னா அவரை பரமபிதா என்று அழைக்கிறதை பார்க்கிறோம். பரமண்டலங்களில் இருக்கிற பிதாவே என்று வாசித்தோம். மத்தேயு 18:35 சொல்லுகிறார்,
உங்களுடைய பரமபிதா உங்களுடைய தப்பிதங்களை மன்னிக்க வேண்டும் என்றால் நீங்களும் மற்றவருடைய தப்பிதங்களை அவர்களுக்கு மன்னியுங்கள். பரமபிதா என்று 6 இடங்களில் முக்கியமாகி வருகிறது. அடுத்த இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், ஆகாயத்து பறவைகளுக்கு பிழைப்பூட்டுகிற பரமபிதா உங்களை பிழைப்பூட்ட மாட்டாரா? மத்தேயு 6:26 சொல்லுகிறார். உங்களுக்கு என்ன தேவை என்பதை பரமபிதா அறிந்திருக்கிறார். என்னத்தை உடுப்போம் என்னத்தை உண்போம் என்று கவலைப்படாதிருங்கள். இவைகளெல்லாம் உங்களுக்கு தேவை என்பது பரமபிதா அறிந்திருக்கிறார். மத்தேயு 6:32 சொல்லுகிறார். 15:13 என் பரமபிதா நட்ட நாற்றுகள் தான் நிலையாக இருக்கும். பரமபிதா நடாத நாற்றெல்லாம் வேரோடு பிடுங்கப்படும். பரிசுத்த ஆவியானவரை குறித்து வேதம் சொல்லும்போது, தகப்பன் பிள்ளைக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கிறது போல பரமபிதா தன்னிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு பரிசுத்தாவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்று லூக்கா 11:11-13 வரையிலும் அவர் சொல்லுகிறார். பரலோகத்தில் நமக்கு ஒரு பிதா உண்டு. பரலோகத்தில் ஒரு பிதா உண்டு. இரண்டாவதாக, பரலோகத்தை குறித்து முதல் முறை இயேசு பிறப்பை குறித்து சொல்லும்போது சுவிசேஷத்தில் ஒரு பங்கை வகிக்கிற பரமசேனையின் திரளை குறித்து லூக்கா 2:13-14 வாசிக்கிறோம். சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காக இந்த பரமசேனையின் திரள், உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று ஆர்ப்பரித்தார்கள். பரலோகம் நம்முடைய குடும்பம். நம்முடைய குடும்பம் பெரிய குடும்பம். இந்தியாவில் ஒருவேளை 3%, 5%, 7% மைனாரிட்டியாக இருக்கலாம். ஆனால் பரலோகத்தில் சேனை சேனையாய் பரம சேனை திரள் தேவதூதர்கள், நிறைய விடிய காலத்து நட்சத்திரங்கள், சேனை சேனையான தேவதூதர்கள், கேராபீன்கள், சேராபீன்கள், சேனையான அக்கினி ரதங்கள், குதிரைகள், பரலோக சேனையெல்லாம் இரவும் பகலும் கர்த்தரை பாடி ஆடி துதித்து மகிமைப்படுத்துகிறார்கள். நம்ம பரலோகத்துக்கு போகும்போது தேவதூதருடைய விருப்பமெல்லாம் நம்மோடு இணைந்து கர்த்தரை துதிக்க வேண்டும் என்றுதான் அவர்கள் ஆவல் கொண்டிருப்பார்கள். ஆகவே இந்த பூமியில் வாழும்போது ஒரு கையினால் தேவதூதனுடைய கையை பிடித்து ஒரு கையால் சங்கீதக்காரன் தாவீதை பிடித்து நடனமாடி துதிக்க வேண்டும் என்று நாம் விரும்ப வேண்டும். கொஞ்ச நேரமாவது வாழ்க்கையில் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிறத போல எண்ணி தேவ தூதர்களோடு, பழைய ஏற்பாட்டு புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களோடு கரங்கோர்த்து முழு பலத்தோடு ஆடி துதிப்பது எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ரிச்சர்ட் உம்ப்ராண்ட் என்ற ஒரு தேவனுடைய மனிதன் இருந்தார். ஆண்டவர் மேலே உள்ள அன்பினாலே 14 வருஷம் கொடிய சிறை தண்டனை அனுபவித்தார். விதவிதமான உபத்திரவங்கள். மெட்ராஸ்க்கு அவர் வந்தபோது தான் ஷர்ட்டை கழட்டி காட்டினார். அப்படியே சரீரத்தில் உள்ள கரியை அறுத்து 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 இந்த பக்கம்லாம் தொலை விழுந்திருக்கிறது, கை போய்விட்டு வரக்கூடிய அளவு தாங்க முடியாத சவுக்கடிகள். ஒரு முறை ஒரு குறிப்பிட்ட ஜெயில் அதிகாரி இவர் இயேசுவின் மேலுள்ள அன்பினால் நிரம்பி இருக்கிறான் கேட்ட உடனே ஒரு புது வகையான தண்டனை கொடுத்தார். சரியான பசி பட்டினி, வெளியே கொண்டு வந்து சவுக்கை எடுத்து 60 அடி உடம்பெல்லாம் கிழிச்சு புண்ணாக்கி நார் நாரா தும்பு தும்பா கிழிச்சிட்ட பிறகு ஒரு வெளியே வர சொல்லி வாய ஆண் பழந்துக்கிட்டே இருக்கணும், மூடக்கூடாது.
சிறைச்சாலை கைதிகள் ஒரு 250 பேர் வரிசையாக வந்து, சிறையில் பல்விளக்கெல்லாம் வாய்ப்பு கிடையாது, தண்ணியும் கிடையாது, வாய் நாறி போய் இருக்கிறார். இவருடைய வாய்க்குள்ள காரி எச்சிலோட துப்பணும். ஒவ்வொரு கைதியும் நாத்தம் பிடிச்ச சளி அவர் வாய்க்குள்ளே துப்புறான். அந்த ஜெயிலில் ஒழுங்குன்னு சொன்ன உடனே அவ்வளோத்தையும் இவர் ஒழுங்கணும். பிறகு அடுத்தவன்லேருந்து அடுத்தவன் 250 பேர் இவர் வயிறே நிறைஞ்சு போச்சு. அதுக்கு பிறகு அவன் அடுத்த சொன்னான், இவரை நிர்வாணமாக்கி அந்த 250 பேரும் வந்து இவருடைய தலையில் சிறுநீர் கழிக்கணும். உடம்பெல்லாம் காயம். சிறுநீர் கழிக்கும்போது அதில் உள்ள உப்புனால் அந்த காயமெல்லாம் தாங்க முடியாத எரிச்சல். யூரின் தலையில் அவ்வளோ பேரும் சேர்ந்து பண்ணும்போது இவருக்கு ஒரு பைபிள் வசனம் ஞாபகம் வந்ததான். அது ஆரோருடைய சிரசில் ஊற்றப்பட்டு அவனுடைய தாடி அங்கில் வழியாய் வழிகிற ஒரு நல்ல தைலம். அந்த ஈரத்தோடு அவருடைய ஜெயிலுக்கு வந்தார். மனத்தில் தாங்க முடியாத வேதனை. எவ்வளோ அடி வேணாலும் சைத்திடலாம், ஆனால் நிந்தை, அவமானம், கேலி, பரியாசம் இதை தாங்க முடியலையே ஆண்டவரே சொன்னார். அப்போது திடீர்னு ஆண்டவர் இறங்கி வந்தார். அவரை தூக்கி தன்னுடைய மடியில் வைத்தார். மகனே, நான் உன்னிடம் ஒரு கேள்வியை கேட்கப் போகிறேன். உன்னை இவ்வளவு அடித்து இம்சித்த அந்த ஜெயில் அதிகாரி பரலோகத்துக்கு வருவான் என்றால், நீ பரலோகத்தில் அவனை பார்த்து என்ன பேசிக்கொள்வாய்? ஒரு யோசித்தார். அவருக்கு தாங்க முடியலை. பூமியில் அவனுக்கு அதிகாரம், பரலோகத்தில் எனக்கல்லவா அதிகாரம். மிகாபேல் தேவதனை கூப்பிட்டுவேன், தும்பா நாறு அவனை கிளியும்படி அடின்னு சொல்லுவேன். இவர் எண்ணிக்கொண்டிருக்கும் போதே பரலோகம் அந்த அறைக்குள்ளே இறங்க ஆரம்பித்தது. தேவதூதர்கள் பாடுகிற சத்தம் கேட்டது. பழைய ஏற்பாட்டு புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் எல்லாம் அங்கே தோன்றினார்கள். அவருடைய உள்ளத்திலே ஒரு எண்ணம் வந்தது, மகனே, உனக்காக நான் ரத்தம் சிந்தினது போல இந்த ஜெயில் வார்டனுக்காக நான் ரத்தம் சிந்தியிருக்கிறேன். என் கிருபை அவனையும் பரலோக கரையில் கொண்டு சேர்க்கும். அவ்வளவுதான். எல்லாவற்றையும் மறந்தார். பரலோக சந்தோஷத்தால் நிரப்பப்பட்டார். பரலோகத்தில் இருப்பது போல எண்ணிட்டார். பூமிக்குரிய சிறைச்சாலை அனுபவங்கள் முடிந்தது, பாடுகள் முடிந்தது. கண்ணீர் இல்லாத தேசத்தில் நடனம் ஆடி முழு பலத்தோடு அந்த சிறை அதைக்குள்ளே ஓடி அந்நிய பாஷையில் பேசி களி கூற ஆரம்பித்தார். தற்செயலாய் பார்த்தால், கண்ணை திறந்தால் அந்த ஜெயில் அதிகாரி முன்னால் நின்று கொண்டிருக்கிறான். அவனுக்கு இவருடைய முகத்தில் இருந்த சந்தோஷத்தை பார்த்ததும் ஒரு பெரிய அதிர்ச்சி. இவ்வளவு அடித்தேன், இவ்வளவு இம்சித்தேன், இவ்வளோ சளியை விழுங்கும்படி செய்தேன், இவ்வளோ பெருசு, ஆனாலும் இவன் இவ்வளோ சந்தோஷமாய் ஆடி பாடி துள்ளி மகிழ்கிறானே. உண்மையிலே இந்த மார்க்கம்தான் பரலோகத்து கொண்டு சேர்க்கக்கூடும். இந்த பரலோக நம்பிக்கையினால்தான் இவன் இத்தனை பாடுகளையும் சகித்து கொண்டிருக்கிறான். அவரை பார்த்து, பாவம், சந்தோஷத்துக்கு காரணம் என்ன? அவர் சொன்னார், இக்காலத்து பாடுகள். இனி அந்த மகிமையின் தேசத்தில் நான் அனுபவிக்க போகிற சந்தோஷத்துக்கு ஈடு இணையே கிடையாது. அன்றைக்கு அவருடைய முகத்தில் இருந்த சந்தோஷம் அந்த வார்டனை, ஜெயில் அதிகாரியை ரட்சிக்கப்பட வைத்தது. பரலோக சந்தோஷம் வரும்போது பூமிக்குரிய பாடுகள்
அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார், கொஞ்ச கால பாடுகள் உபத்திரவங்கள் நம்மிலே நித்திய கன மகிமையை உண்டாக்கும். பூமியில் வாழ்கிற காலங்கள் கொஞ்ச காலங்கள் நித்திய கன மகிமையை உண்டாக்கும். பூமியிலே வாழும்போது பரிசுத்தவான்களுடைய கை கோர்த்து பாடுகிறோம், ஆடுகிறோம். நம்முடைய சபையிலே ஆராதனைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். ஆவியாய் இருக்கிற கர்த்தர் உலாவி வர வேண்டுமென்றால், தேவ பிரசன்னத்தை கொண்டு வர வேண்டுமென்றால் ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்க வேண்டும். இங்கே நல்ல வொர்ஷிப் லீடர் பாடுகிறார், நாம் எல்லாரும் பாடுகிறோம். பரலோகத்திலே தேவ தூதருடைய கைகோர்த்து நான் நடனமாடுவோம். சங்கீத புத்தகம் முழுவதும் பூமியிலே கர்த்தருக்குரிய ஆராதனை சொல்லுகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் முழுவதும் பரலோகத்தின் ஆராதனையை சொல்லுகிறது. பரம சேனையின் திரள் இயேசுடைய பிறந்த சந்தோஷத்தில் இணைந்து அறிவித்த தேவதூதனோடு சேர்ந்து பாடினார்களாம், உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும், பூமியில் மேல் சமாதானமும், மனுஷர் மேல் தயவும் உண்டாவதாக. நம்முடைய குடும்பம் பெரிய குடும்பம், தேவ தூதர்களை கர்த்தர் தந்திருக்கிறார். எபிரேயர் 1:14 சொல்லுகிறது, ரட்சிப்பை சுதந்தரித்துக் கொள்ளுகிறவர்களுக்கெல்லாம் அவர்கள் பணிவிடை ஆவிகளாய் இருக்கிறார்கள். எபிரேயர் 12:22 முதல் 24 சொல்லுகிறது, நீங்களோ சீயோன் மலைநடத்திற்கும் பரம எருசலேமிடத்திற்கும் 1000-10,000 தேவ தூதர்களிடத்திற்கும் நீங்கள் வந்து சேர்ந்தீர்கள். சுவிசேஷத்தை அறிவிக்கிற தேவனுடைய பிள்ளைகளோடு தேவனுடைய ராஜ்யத்தை பூமியில் ஸ்தாபிக்க முயற்சிக்கிற ஒவ்வொரு ஊழியரோடும் தேவதூதர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். ஒரு தேவதூதன் நித்திய காரியங்களை வெளிப்படுத்தல் 14:6 சொல்லுகிறார், நித்திய சுவிசேஷத்தை உடையவனாக இருந்து கடைசி நாட்கள் அந்த தேவதூதன் வந்து சுவிசேஷத்தை சொல்லுவானாம். எவ்வளோ பாக்கியமானது, எவ்வளோ பாக்கியமானது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை 4வது பார்க்கும்போது அது பரம காரியங்களை குறித்து இயேசு பேச ஆரம்பிக்கிறார். பரலோகத்தில் உள்ளவைகள் அன்றைக்குள்ள இஸ்ரவேலரால் தெரிந்து கொள்ள முடியவில்லை, புரிந்து கொள்ள முடியவில்லை. ஏண்டா பழைய ஏற்பாட்டு காலம் வரையிலும் பரலோகத்துக்கு ஏறினவன் ஒருவனும் இருந்ததும் இல்லை. ஒவ்வொருவர் மரிக்கும்போது பாதாளத்தில் தான் சிறை வைக்கப்பட்டார்கள். இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுதலுக்கு முன்னால் பாதாளம் 2ஆய் பிரிந்திருந்தது. ஒன்று ஆபிரகாமின் மடி, அடுத்தது அக்கினியும் கந்தமும் எரிகிற கடல். 2க்கும் நடுவே ஒரு சின்ன பிளப்பு. லாசர் மரித்த போது ஆபிரகாம் மடிக்கு போனார். ஐஸ்வர்யவான் மரித்த போது பாதாளத்துக்கு போனார். அவர் கேட்டார், ஆபிரகாமே ஒரு சொட்டு தண்ணீர். ஆபிரகாம் சொன்னார், இங்கிருந்து ஒரு ஆள் அங்கே வர முடியாது, இடையில் ஒரு பெரிய பிளப்பு. பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் மரிக்கும்போது பாதாளத்தின் மேல் பகுதியில் இருக்கிற ஆபிரகாம் மடிக்குத்தான் சென்றார்கள். ஆனால் இயேசு உயிரோடு எழுந்தபோது உடனே மரித்து பாதாளத்துக்குள்ளே இறங்கி அங்கே சிறை வைக்கப்பட்டு ஆபிரகாமின் மடியிலிருந்து அவ்வளவு பேரையும் தூக்கி கொண்டு பரலோகத்திலே கொண்டு வந்து வைத்தார், பரதேசியிலே கொண்டு வந்து வைத்தார். ஆகவே பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் பரலோகத்தை ருசித்ததில்லை. இயேசு உயிர்த்தெழுகிற வரையிலும் பரலோகத்தை பார்த்ததும் இல்லை. ஆகவே அவர்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வழியும் இல்லை. இயேசு கிறிஸ்து சொன்னார், யோவான் 3:12 யோவான் 3:12 சொன்னார், பூமிக்கு அடுத்த காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லியும் நீங்கள் விசுவாசிக்கவில்லையே, பரம காரியங்களை குறித்து உங்களுக்கு சொல்வேனாகில் எப்படி விசுவாசிப்பீர்? ஆண்டவர் 2 காரியங்களாக பிரிக்கிறார். பூமிக்குரிய காரியங்களை சொல்லுகிறார், பரம காரியங்களை சொல்லுகிறார். பரம காரியங்களை சொன்னால் இவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை என்றுதான்
ஓமைகளாக சிறு கதைகளைப் போல அவர் சொல்லி ஜனங்களுக்கு விளங்கப்படுத்துகிறார். மத்தேயு 13ஆம் அதிகாரம் முழுவதிலும் பரலோக ராஜ்யத்தை குறித்த 7 உவமைகளை ஆண்டவர் சொன்னார். அவைகளை சொல்லியாவது பரம காரியங்களை தெளிவுபடுத்த வேண்டும் என்று ஆண்டவர் விரும்பினார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பரம காரியங்களை குறித்து சொல்லும்போது உண்மையிலே நம்முடைய உள்ளம் பொங்க ஆரம்பிக்கிறது. பரலோகத்தில் எனக்கு ஒரு இடத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறாரே, அவரோடு கூட வாழும்படி எனக்கு ஒரு பாக்கியத்தை தருகிறாரே, எப்பொழுது நான் அவரை பார்க்கலாம்? எனக்கு பரலோகத்தில் அந்த வீடு கட்டப்பட்டு முடிக்கப்பட்டு விட்டதா? கர்த்தர் எப்போது என்னை சேர்க்க வரப்போகிறார்? அந்த பரலோக காரியத்தை நினைக்க 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 பூமியின் காரியங்கள் ஒன்றும் மேன்மையாய் தெரிவதில்லை. அடுத்ததாக வேதத்திலே பரம தரிசனம் என்று வாசிக்கிறோம். அகிரிப்பா ராஜாவுக்கு முன்பாக அப்போஸ்தலனாகிய பவுல் இவ்விதமாய் சொல்லுகிறார், அகிரிப்பா ராஜாவே, அந்த பரம தரிசனத்துக்கு நான் கீழ்ப்படியாதவனாய் இருக்க விரும்பவில்லை. பரம தரிசனம் என்று சொல்லுகிறார். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தில் தான் ஆண்டவர் பவுலை சந்தித்தார். சந்திப்பதற்கு முன்பாக கொடூரம் நிறைந்த சவுலாய் இருந்தார். கிறிஸ்தவர்களை அழித்து நாசமாக்க வேண்டுமென்று பிரதான ஆசாரிடத்தில் நிருபங்களை வாங்கி கொண்டு தமஸ்கு பட்டண வீதியிலே நடந்து கொண்டு வரும்போது திடீரென்று ஒரு பரம தரிசனம் அவருக்கு உண்டானது. ஒரு பரலோகத்தின் வெளிச்சம் சடுதியாய் அவர் மேல் இறங்கினது. தொப்பென்று கீழே விழுந்தார். அவரை சந்தித்த ஒளி அவ்வளவு அதிகமாக இருந்தது. அதனாலே அவருடைய 2 கண்களும் குருடாய் போய்விட்டது. 3 நாட்கள் ஒன்றும் புசியாம. ஆகவே ஆண்டவர் சொன்னார், நேர் தெரு, அங்கே அனனியா என்ற ஒருவர் இருக்கிறார், நீ செய்ய வேண்டியதை காண்பிப்பார். அனனியா அவருடைய கையிலே தலை வைத்தார். கண்கள் திறந்தது. கைகளை வைத்து ஜெபித்தார். பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டார். தீர்க்கதரிசனம் உரைத்து சொன்னார், நீ அநேருக்கு பார்வை கொடுக்கும்படி, சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டார். அப்போதான் அவருக்கு அந்த பரம தரிசனம் உண்டானது. அதை 3 இடங்களில் நீங்கள் வேதத்தில் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தில் 3 முதல் 7 வசனங்களில் இந்த பரம தரிசனத்தை குறித்து வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 22:6 அந்த பரம தரிசனத்தை பற்றி பேசுகிறார். 3வது அகிரிப்பா ராஜாவுக்கு முன்பாக அப்போஸ்தலர் 26:13-19 வரையிலும் அந்த பரலோக தரிசனத்தை அவர் பார்த்த பிறகு உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் அற்பமும் குப்பையுமாக எண்ண ஆரம்பித்தார். எந்த ஒரு மனுஷன் பரலோக தரிசனத்தால் நிரம்பி இருக்கிறானோ உலகத்தில் உள்ள பாடுகள் ஒன்றுமில்லாமல் போய்விடும். ஸ்தேவான் கல்லெறிந்து கொல்லப்படும் போது அதை குறித்து கவலைப்படவில்லை. பரம தரிசனத்தை அவர் அடைந்தார். பிதாவுடைய வலது பார்சத்தில் இயேசு நின்று தன்னை வரவேற்க எழுந்து நின்று கொண்டிருக்கிறதை காண்கிறேன் என்று சொன்னார். ஆகவேதான் இந்த உலக பாடுகள் அவருக்கு பெரிதாய் தோன்றுவதில்லை. எல்லா தரிசனங்களிலும் பெரிய தரிசனம் பரம தரிசனம். ஒருவன் பரிசுத்தத்தை பெறும்போது கர்த்தர் அவனுக்கு தரிசனத்தை கொடுக்கிறார். சிலருக்கு சொப்பனங்களை கொடுக்கிறார். யோவேல் 2:28 சொல்லுகிறார், மாம்சமான யாவர் மேலும் நான் என் ஆவியை ஊற்றும்போது உடைய மூப்பர்கள் சொப்பனங்களை காண்பார்கள், வாலிபர்கள் தரிசனங்களை காண்பார்கள். இதிலே பரம தரிசனத்தை பற்றி அவர் சொல்லவில்லை. இரவில் நாம் தூங்கும்போது வருவது சொப்பனம்.
ஜெப நேரத்திலே ஆவிக்குள்ளாகும் போது கர்த்தர் நமக்கு தருவது தரிசனம். நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் யோவேல் 2:28 வாலிபர் தரிசனங்களை காண்பார்கள். அதே காரியத்தை அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் பேதுரு பிரசங்கிக்கும் போது தரிசனங்களை காண்பார்கள் என்ற வார்த்தை சற்று மாறி இருக்கிறது. தரிசனங்களை அடைவார்கள். தரிசனங்களை காண்பது ஒரு பகுதி, கண்ட தரிசனங்களை அடைவது அடுத்த பகுதி. ஏதோ தரிசனத்தை கண்டோம் என்று அல்லாமல் அந்த தரிசனத்தின் மேல் நோக்கமாயிருந்து அதை அடைகிற வரையிலும் விடாமல் போராடி அதை பெற்றுக்கொள்வது. தரிசனம் என்றால் ஜெப நேரத்தில் வருவது மட்டும் தரிசனம் அல்ல. சிலரை பார்த்து உங்க தரிசனம் என்ன, உங்களுடைய வாழ்க்கையின் குறிக்கோள் என்ன? பிரதர், ஏலிம் சபை ஆரம்பிச்சிருக்கிறீங்க, உங்க தரிசனம் என்ன? நான் சொல்லுவேன், என் சபையை கர்த்தருடைய வருகைக்காக ஆயத்தமாகணும். ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் துள்ளெல்லாம் ரெண்டாவது இருக்கட்டும். உங்க தரிசனம் என்ன? ஒரு 5000 பேராவது இந்த சபையில் சேரணும், இதுதான் என் தரிசனம். ஒரு 1000 புத்தகங்களையாவது நான் எழுதணும், இதுதான் என் தரிசனம். அப்போ என் தரிசனத்தை கர்த்தரோடு இணைக்கிறேன். கர்த்தர் எனக்கு ஒரு எல்லை குறிக்கிறார். 2 வருஷத்துக்குள்ள உன் சபையில் 5000 பேர் வந்துடுவாங்க. அந்த தரிசனத்தை எனக்கு கொடுத்தவர் 2 வருஷம் நிறைவேறும் போது அதை நிறைவேற்றி சபையில் 5000 பேர் இருக்கிறது. நான் தரிசனத்தை கண்டேன், 5000 பேர் வருவார்கள் என்று. 2 வருஷம் கழிச்சு அந்த தரிசனத்தை நான் அடைந்தேன், சபையை நிரப்பிட்டாங்க. அதுபோல தான் பரலோகத்தை நாம் தரிசனத்திலே பார்க்கிறோம். பரலோகத்தை வேத வசனங்கள் மூலமாய் பார்க்கிறோம். பரலோக ரகசியங்கள் மூலமாய் பரலோகத்தில் என்னென்ன இருக்கிறது, புதிய வானம், புதிய பூமி, புதிய எருசலேம், சீயோன் மலை, பரதேசி, எல்லாத்தையும் நம்ம பார்க்கிறோம், கேள்விப்படுகிறோம். ஒரு நாள் நாம் அதை அடைவோம். அப்போஸ்தலனாகிய பவுல் மரிப்பதற்கு முன்பாக தான் கண்ட தரிசனத்தை அடைய போகிறதை சொன்னார். நான் நல்ல போராட்டத்தை போராடினேன், என்னுடைய விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், என்னுடைய ஓட்டத்தை முடித்தேன். இதோ நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதி உள்ள நியாயாதிபதியாகிய இயேசு கிறிஸ்து அதை அந்நாளிலே எனக்கு தந்தருளுவார். எனக்கு மட்டுமல்ல, அவருடைய வருகை ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் அதை தருவார் என்று 2 தீமோத்தேயு 4:7-8 ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே அந்த தரிசனத்தை அகிரிப்பா ராஜாவே, அந்த தரிசனத்தை கண் முன்னால் வைத்திருக்கிறேன். அந்த பரம தரிசனத்துக்கு நான் கீழ்ப்படியாதவனாய் இருக்கவில்லை. 6வதாக பரலோகத்தில் உள்ள பொக்கிஷங்களை குறித்து ஆண்டவர் சொன்னார். நீங்கள் பூமியில் இருக்கும்போது பரலோகத்தில் உங்களுக்கு மாளிகை கட்டப்படுவதற்கு பூமியிலேருந்து பரலோகத்தை சேர்த்து வைக்கிற பொக்கிஷங்கள். உலகத்தில் எந்த பேங்கும் எந்த ஃபிக்ஸட் டெபாசிட்டில் கிடைக்காத ஒரு மகிமையான காரியத்தை பரலோகத்தில் ஆண்டவர் நமக்கு தருகிறார். நம்ம இங்கிருந்து பரலோகத்துக்கு கொடுத்து அனுப்புகிற பொருட்களினால்தான் பரலோக வீடு நமக்கு கட்டப்படுகிறது. ஏழைக்கு இறங்கும்போது கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறார். கர்த்தருக்கு காணிக்கை கொடுக்கும்போது, தசமபாத்தை கொடுக்கும்போது ஆண்டவர் சொல்லுகிறார், பூமியிலே உங்களுடைய பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம், இங்கே பூச்சியும் துருவும் அவைகளை கெடுக்கும், கள்ளர்கள் கன்னமிட்டு திருடுவார்கள். உங்களுடைய பொக்கிஷங்களை பரலோகத்திலே சேர்த்து வையுங்கள். அங்கே பூச்சியோ துருவத்தை திருடரோ ஒன்றும் கெடுப்பதில்லை. அது பாதுகாப்பான ஒரு இடம்.
ஆண்டவர் சொன்னார், உடைய பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கேதான் உடைய இருதயம் இருக்கும். பொக்கிஷமாக இயேசுவை கருதும்போது தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விட்டு நிலத்தில் ஒரு பொக்கிஷம் இருக்கும் என்று கண்டு நிலத்தை வாங்குகிற அவன் கர்த்தரை ஒரு பெரிய விலை மதிக்க முடியாத முத்தாக, அருமையான பசும் பொன்னாக விலையேறப்பட்டவராக, நான் இயேசுவோடு இருக்கணும், நான் இயேசுவோடு இருக்கணும், நான் இயேசுவோடு இருக்கணும், நான் இயேசுவோடு இருக்கணும், இயேசுவோடு இருக்கணும், இயேசுவோடு இருக்கணும். தேவனுடைய பிள்ளைகளே, ஒன்று பரலோகத்து போகணும், இல்லைன்னா நரகு தான் போகணும். ஒன்று இயேசுகிட்ட இருக்கணும், இல்லை சாத்தான்ட்டையும் சாஸ்திரியும் தான் இருக்கணும். ரெண்டுக்கு இடையில் வேற ஒரு வழியில் வேற ஒரு இடம் இல்லை. தேவனுடைய பிள்ளைகளுடைய உள்ளம் பரலோகத்தால் நிரம்பி இருக்கும். முதலாவது தேவனுடைய ராஜ்யம், மற்றதெல்லாம் தானாக கூட கொடுக்கப்படும். பரலோகத்தை நேசி, உலகத்தில் உள்ள நன்மைகள்லாம் ஒரு கொசுறு போல ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார். ஆகவே கர்த்தருடைய ராஜ்யத்தில் உங்களுடைய கண்கள், உங்களுடைய நோக்கங்கள் பதிந்திருக்கட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.